ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு பிலாங்ஸ் டு என். எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5 அந்தது. ஓகேவா, அதுக்கப்புறம் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. ஒய்க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ரிலேஷனில் எழுதுறதுக்காக. ஓகேவா, பி எ ரிலேஷன் ஆன் என். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைண்ட் தி டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன்? ஓகேவா, இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றா நம்ம ப்ரூவ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒயோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்குவோம். எக்ஸோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படின்னா 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா, அடுத்து ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்களா, அப்போ அதுவும் அதே தான், 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரிலேஷனில் எழுதுறதுக்காக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒய்யை வந்துட்டு 2x ஃபார்மில் எழுதணும் அப்படின்ட்டு. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 2 3 4 5 அப்படியே ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 2. அப்போ இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கிது. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 4. ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கிது. ஓகேவா, அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 3 6 அப்படின்னு கிடைக்கிது. ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 4s are 8 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா, இந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஏன்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது இல்லையா, அப்படி போயிட்டே இருக்கும். சும்மா ஒரு 4 3 கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் எழுதுவோம். என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன் ஆன் என். ஓகேவா, ஃபங்க்ஷனில் எழுதுவோமா? ஃபங்க்ஷனில் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? எக்ஸ் கம்மா ஒய் தான். ஃபஸ்ட்டு தான் எக்ஸ் எழுதணும். எக்ஸு ஃபஸ்ட்டு 1 எடுத்தோம்னா 2 கிடைக்கிது, 1 எடுத்தோம்னா 2 கிடைக்கும், 2 எடுத்தோம்னா 4 கிடைக்கிது, 3 எடுத்தோம்னா 6 கிடைக்கிது, 4 எடுத்தால் 8 கிடைக்கிது. அப்படியே போயிட்டே இருக்குது. இதுதான் ஃபங்க்ஷன். இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனான்றதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. இது ஃபங்க்ஷனான்னு ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணணும்? ஆரோ டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும். ஓகேவா, ஆரோ டயக்ராம் வரையணும்னா இங்கிட்டு எக்ஸு, இங்கிட்டு ஒய்யு இல்லைங்களா. இது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம். இங்கிட்டு 1 2 கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கேயும் 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 5 6 7 8 அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் 8லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணுறதுக்காக எழுதிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸு ஒய் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். கொஸ்டினில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் ரெண்டுமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறணும். அடுத்து நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷனை மார்க் பண்ணணும். 1 2, 1க்கு 2, 2க்கு 4, அடுத்து 3க்கு 6, 4க்கு 8, அடுத்து 5 எடுத்தோம்னா 10. அப்படியே போய்கிட்டே இருந்தால் நம்பர்ஸ் கிடைக்கும். எல்லா நம்பருக்குமே நம்பர்ஸ் கிடைக்கும். Thus each element in X has only one element in Y. F is a function. ஓகேவா, அதாவது இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரே ஒரு கோடொமைன் கிடைக்கும். ஓகேவா, இப்போ 1க்கே வந்துட்டு 2 பேர் கிடைக்கக்கூடாது. அதாவது 1க்கு 2ம் 4ம் அப்படின்னு கிடைக்கக்கூடாது. எல்லா ஒரு நம்பருக்கும் இங்கே ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இப்படியே நம்ம எந்த நம்பர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டே வந்தால் கூட அப்படியே கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, எல்லாத்துக்குமே பேர் இருக்குது. அதனால் ஈச் எலிமெண்ட் இன் எக்ஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இன் ஒய். எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதியாச்சு. இது ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டோமா? அப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டொமைன்.
டொமைன் வந்துட்டு அதுதான் எக்ஸ் எல்லாமே தான் டொமைன், அதாவது 1 2 3 4 அது எல்லாமே டொமைன். ஓகேவா. கோடொமைன் வந்துட்டு அதாவது டொமைன் கோடொமைன்லாம் கொஸ்டினில் இருக்கிறதா எழுதணும். ஓகேவா. கோடொமைன் வந்துட்டு ஒய் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 அதே தான். அடுத்து ரேஞ்ச். ஓகேவா. ரேஞ்ச் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச். ஓகேவா. ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2 4 6 8 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா. இவ்வளோதான் ஃபங்க்ஷனானு ப்ரூவ் பண்ணிவிட்டு டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.